இதென்ன நீதி, இதென்ன தணிக்கை, இதென்ன ஜனநாயகம்? ஜனநாயகன் விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவான படம். விஜயின் கடைசி படம். உலகம் முழுக்க ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என அறிவிப்பு. ஆனால் தணிக்கை வாரியத்தின் தடை மேல் தடை. டிசம்பர் 19ஆம் தேதியே சென்சாருக்கு அனுப்பப்பட்ட படம். UA சான்றிதழ் பரிந்துரைக்கப்பட்டும் சான்றிதழ் தரப்படவில்லை. இதெப்படி? பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்த பிறகும் ஒரே ஒரு உறுப்பினர் எப்படி தீர்ப்பை தடுக்க முடியும்? இதைத்தான் கேள்வி எழுப்பியது தயாரிப்பு நிறுவனம். ரூ. 500 கோடி முதலீடு, ரிலீஸ் தாமதமானால் பெரும் இழப்பு என்று நீதிமன்றத்தில் வாதம். ஆனால் தணிக்கை வாரியம் என்ன சொன்னது? ரூ. 500 கோடியோ ரூ. 1 கோடியோ, விதிமுறைகள் எல்லோருக்கும் ஒன்றுதான். படத்தில் பாதுகாப்பு படைகளின் சின்னங்கள் உள்ளன, நிபுணர் ஆலோசனை தேவை என்று மேலும் ஒரு தடையாக மாற்றியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஜனவரி 9ஆம் தேதி உடனடியாக UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவு. மறு தணிக்கை உத்தரவும் ரத்து. ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் அடுத்த நிமிடமே தணிக்கை வாரியம் மேல்முறையீடு. ஆம், உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவே மேல்முறையீடு. திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை. அதை அனுமதித்தது தலைமை நீதிபதி அமர்வு. இதன் அர்த்தம் என்ன? இன்று முடியும் என நினைத்த பிரச்சனை மீண்டும் முட்டுக்கட்டை. சனி ஞாயிறு நீதிமன்றம் விடுமுறை. அதனால் ஜனநாயகன் இன்று வெளியாகாது. இந்த வழக்கு இன்று அல்ல, ஜனவரி 12க்கு பிறகே விசாரணைக்கு வரும் நிலை. இது ஒரு படம் பற்றிய பிரச்சனையா? அல்ல, இது ஒரு படைப்பாளியின் உரிமை, ஒரு ரசிகனின் எதிர்பார்ப்பு, ஒரு கோடிக்கணக்கான மக்களின் கேள்வி. ஜனநாயகன் பெயருக்கு மட்டுமா அல்லது நடைமுறையிலுமா? அடுத்த தீர்ப்பு வரை இந்த கோபம் தொடரும். இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.